Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு அம்முஸ் ஹோம் ஸ்டைல். ஆடி மாதம் அப்படின்னாலே அம்மனுக்குரிய மாதம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். எல்லாருமே ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்கிற ஒரு விரத நாள் அப்படின்னா ஆடி மாதத்தில் வர மிக முக்கியமான விரத நாள் அப்படின்னா அது வரலட்சுமி நோன்பு, வரமகாலட்சுமி நோன்பு அப்படின்னு சொல்லலாம். இந்த வரலட்சுமி விரதம், வரலட்சுமி நோன்பு, சுமங்கலி நோன்பு, சுமங்கலி விரதம் அப்படின்னு பல பெயர்களால் குறிப்பிடப்படும் இந்த விரதம் ஆடி மாதத்தில் வர கடைசி வெள்ளிக்கிழமைகளில் பெண்களால் கடைபிடிக்கப்படும் ஒரு முக்கியமான ஒரு விரதம். கணவரோட ஆயுள் அதிகரிக்க திருமணமான பெண்களும் நல்ல கணவர் அமைய திருமணமாகாத பெண்களும் இந்த விரதத்தை கடைபிடிக்கிறது உண்டுங்க. மங்களங்களை அள்ளித்தரும் அம்பிகைக்குரிய ஆடி மாதத்தில் வரும் மிக முக்கியமான வழிபாட்டு நாள் தான் இந்த வரலட்சுமி விரதம். அம்பிகையை லக்ஷ்மியோட வடிவமாக வழிபட்டு வளங்கள் அனைத்தும் பெறும் ஒரு நல்ல நாள் அப்படின்னே சொல்லலாம். தீர்க்க சுமங்கலி வரம் பெறுவதற்கும் குடும்பத்தில் அனைத்து வளங்களும் பெருகணும் அப்படின்றதுக்காகவும் திருமணமான பெண்கள் வரலட்சுமி விரதம் இருப்பாங்க. அதே சமயத்தில் திருமணமாகாத பெண்களும் நல்ல வரன் அமைய இந்த நாளில் விரதம் இருப்பாங்க. கேட்ட வரங்களை தரும் விரதம் அப்படின்றதுனால ஆண்கள் பலரும் இந்த விரதம் இருக்கிறது வழக்கங்க. விக்ரமாதித்ய மகாராஜா இந்த விரதத்தை கடைபிடிச்சு தான் இழந்த ராஜ்யத்தை மீண்டும் பெற்றதாக புராண கதைகள்லாம் சொல்லுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யார் இந்த வரலட்சுமி அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கணுங்க. செல்வத்திற்கு அதிபதியாக விளங்கக்கூடிய லக்ஷ்மி தேவி 8 அவதாரங்களை தான் எல்லாருக்குமே தெரியும். இவங்களை அஷ்டலட்சுமிகளாக நம்ம வழிபாடு செய்கிறது உண்டு. இனிமையான நிறைவான வாழ்விற்கு தேவையான 16 வகை செல்வங்களை வழங்குறவங்க இந்த அஷ்டலட்சுமிகள். அதே போல மகாலட்சுமியோட பல்வேறு அவதாரங்களில் ஒன்று தான் இந்த வரலட்சுமி வடிவம். இவங்க தான் செல்வ வளம் சொத்துகள் ஆகியவற்றுக்கு காரணமாக தெய்வமாக குறிப்பிடப்படுறாங்க. மகாலட்சுமியோட இன்னொரு வடிவமாக சொல்லப்படுற இந்த வரலட்சுமி பார்க்கடலிலிருந்து தோன்றியதாகவும் இவங்களை வேண்ட பக்தர்களுக்கு வேண்ட வரங்களை கொடுத்து அவங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றி வைப்பவளாகவும் விளங்குறாங்க இந்த வரலட்சுமி. சிரவண மாதம் அப்படின்னு சொல்லப்படுகிற சிவபெருமானுக்குரிய வழிபாட்டு மாதத்தில் வளர்பிறையில் வரும் வெள்ளிக்கிழமையில் வரலட்சுமி விரதம் கடைபிடிக்கப்படும். அதாவது ஆவணி மாத பௌர்ணமிக்கு முன்னாடி வரும் வெள்ளிக்கிழமையில் இந்த விரதம் கடைபிடிக்கப்படுங்க. இந்த விரதம் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க, ஆந்திரா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களிலும் வரலட்சுமி விரதம் மிகப்பெரிய பண்டிகையாக கொண்டாடப்படுறது வழக்கம். வரலட்சுமி அப்படின்னாலே கேட்கும் வரங்களை தரும் அன்னை அப்படின்றதுனால சுமங்கலி பெண்கள் இந்த நாளில் அம்பிகையை வீட்டுக்கு அழைச்சி பூஜை செஞ்சு பலவிதமான வரங்களை அம்பிகையிடமிருந்து பெறுவதற்குரிய நாளாக இந்த வரலட்சுமி விரதம் சொல்லப்படுதுங்க. இந்த மாதிரி ஒரு நாள் வருஷத்துக்கு ஒரு தரம் தான் வருங்க. வரலட்சுமி விரதம் அப்படின்றது எல்லாருமே இருக்கலாம், இவங்க தான் இருக்கணும் அவங்க தான் இருக்கணும் அப்படின்ற எந்த ஒரு வரைமுறையும் கிடையாதுங்க. ஆண்களும் இருக்கலாம், பெண்களும் இருக்கலாம், குழந்தைகளும் இருக்கலாம், எல்லாருமே இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம். ஒரு சிலர் சொல்லுவாங்க எங்களுக்கு வரலட்சுமி விரதம் இல்லை அப்படின்னு சொல்லி. நமக்கு 2 விரத நாட்கள் ரொம்ப முக்கியமான விரத நாட்களாக சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று பெரிய நோன்பு, இன்னொன்று சின்ன நோன்பு. பெரிய நோன்பு அப்படின்றது கேதார கௌரி நோன்பு. நம்ம தீபாவளிக்கு அடுத்து வர கேதார கௌரி நோன்பு. அது சிலருக்கு வழக்கம் இருக்கும், சிலருக்கு வழக்கம் இருக்காதுங்க. வழக்கம் இல்லாதவங்க வழிபட மாட்டாங்க. ஆனால் சின்ன நோன்பு அப்படின்னு சொல்லப்படுகிற இந்த வரலட்சுமி விரதத்தை யார் வேணாலும் இருக்கலாம், பழக்கம் இருந்தாலும் பழக்கம் இல்லைனாலும் இந்த வழிபாடை நாம் செய்யலாங்க. பொதுவாக எங்களுக்கும் இந்த வரலட்சுமி விரதம் கிடையாது தாங்க. எங்களுக்கு கேதார கௌரி நோன்பு மட்டும்தான் இருக்குது. நான் கிராமத்தில் இருக்கும்போது வரலட்சுமி விரதம் பொதுவாக வெள்ளிக்கிழமையில் வரும் இல்லைங்களா. வெள்ளிக்கிழமை எப்படி வழிபாடு செஞ்சுப்பனோ அந்த மாதிரி தான் வழிபாடு செஞ்சுப்பேன். நான் சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் தான் நான் வரலட்சுமி விரதத்தை அன்னைக்கு நம்மக்கிட்ட ஃபோட்டோ தான் அப்போ இருந்தது. சிலை ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் வாங்குது. அதுக்கு முன்னாடி ஃபோட்டோ வச்சு வழிபாடு செஞ்சுட்டு அந்த வரலட்சுமி விரதத்துக்கு நிறைய பேர் வீட்டுக்கு அழைப்பாங்க தாம்பூலம் கொடுக்கறதுக்கு. அவங்க வீட்டுக்கு போயிட்டு ரொம்ப அழகாக அம்மனை அலங்காரம் பண்ணி வச்சுருப்பாங்க. அங்கே போய் தரிசனம் பண்ணிட்டு வருவேன். அதுக்கப்புறம் நான் மகாலட்சுமி தாயார் சிலை வாங்கி வச்சு வழிபாடு செஞ்சதுக்கப்புறம் வீட்லேயே வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிட்டேங்க. ரொம்ப சிம்பிளாக தான் வழிபாடு செய்வேன். கலசம் வச்சு வழிபாடு செய்ய மாட்டேங்க. மகாலட்சுமி தாயார் ஃபோட்டோ அவங்களுடைய சிலை வச்சு வழிபாடு செஞ்சுப்பேன். இப்போ ஒரு 4-5 வருஷமாக தாம்பூலமும் கொடுக்குறேங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு தாம்பூலம் கொடுக்குறேன். குறைந்தபட்சம் 5 பேருக்கு, அதிகபட்சம் எத்தனை பேருக்கு வேணால் கொடுக்கலாங்க. ஒரு சின்னதாக பிளேட் ஒன்று வாங்கிக்கிறேன். அதில் ஒரு ப்ளவுஸ் பிட்டு. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த ப்ளவுஸ் பிட்டு நம்ம கொடுக்குறது அவங்க தச்சு போடுற மாதிரி நம்ம கொடுக்கணுங்க. கடைக்கு போய் மொத்தமாக ஒரு 10 ப்ளவுஸ் பிட்டு கேட்குறோம் அப்படின்னா எதுக்குன்னு அவங்க கேட்குறாங்க கடைக்காரங்க. இந்த மாதிரி வரலட்சுமி விரதத்துக்கு நம்ம ரிட்டன் கிஃப்டாக கொடுக்கறதுக்காக அப்படின்னா அதுக்குன்னே ஒரு தனி செட்டு வச்சுருக்குறாங்கங்க. இதெல்லாம் வரலட்சுமி விரதத்துக்கு கொடுக்கறதுக்கு செட்டு, அதாவது ஒரு 12 பீஸ் ஒரு செட்டாக வச்சுருக்குறாங்க.
வச்சுருக்குறாங்க. அதை பிரித்து பார்க்கும்போது உண்மையிலே 60லேருந்து 70 சென்டிமீட்டர் தாங்க இருக்குது. ரொம்ப ஒல்லியாக ஏன் சிம்ரன் கூட அதை தச்சு போட முடியாது, அந்த மாதிரி ப்ளவுஸ் பிட்டு தான் வச்சுருக்குறாங்க. என்னோட ரெக்வஸ்ட் என்னென்னா, இந்த மாதிரி ப்ளவுஸ் வாங்குறத நம்ம தவிர்த்துட்டோம், நிறைய பேர் தவிர்த்துட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி ப்ளவுஸை வந்து அவங்க தயாரித்து விற்கவே மாட்டாங்க. நாம் கொடுக்குற பொருள் மற்றவங்களுக்கு உபயோகமாக இருக்கணும், அது எதுவாக இருந்தாலுமே கூடங்க. அதனால் இதனோட ரெக்வஸ்ட்டாக எடுத்துக்கோங்க, அது அப்புறம் உங்களுடைய விருப்பம். நான் வந்து ஒரு 5 ப்ளவுஸ் விட்டு 100 சென்டிமீட்டரில் வாங்கி வச்சுருக்கிறேன். அதே போல் பழங்கள் நெய்வேத்தியத்துக்கு வந்து ஒரு இனிப்பு நெய்வேத்தியம் கண்டிப்பாக வைக்கணுங்க. ஒரு சக்கரை பொங்கல், பாயசம், இந்த மாதிரி நம்மளுக்கு என்ன முடியுமோ அந்த மாதிரி இனிப்பு நெய்வேத்தியம் வச்சுக்கலாம். வீட்டுக்கு அழைக்கிற சுமங்கலி பெண்களுக்கு வெறும் வயிற்றோடு நம்ம அனுப்பக்கூடாது, ஏதாவது ஒரு இனிப்பு கொடுத்து தான் அனுப்பணும்னு சொல்லுவாங்க. அதுக்காக ஒரு இனிப்பு ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் செஞ்சு வச்சுக்கலாம். வரலட்சுமி விரதத்தன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வர ஒவ்வொரு சுமங்கலி பெண்களுமே மகாலட்சுமி வடிவில் தான் வருவாங்க. அவங்கள சந்தோஷமாக வர வச்சு அவங்களுக்கு தாம்பலம் கொடுத்து மஞ்சள் குங்குமம் கொடுத்து, நம்மளோட வயசில் பெரியவங்களாக இருந்தால் அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்க கையினால் நம்மளுக்கு வந்து குங்குமம் விட சொல்லலாம். நம்மளோட சின்னவங்க வராங்க அப்படின்னா முதல்ல நமக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு வச்சுட்டு அவங்களுக்கு வந்து தாம்பலத்தை கொடுக்கலாம். வரவங்கள கொஞ்ச நேரம் வீட்டில் உட்கார வச்சுட்டு நம்ம செய்கிற நெய்வேத்தியத்தை, அதாவது இனிப்பு பொருளை கொடுத்து சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்கள அனுப்பலாம். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாத ஒரு சில பேருக்காக சொல்றாங்க. வரலட்சுமி விரதத்தில் கலசம் வச்சு வழிபாடு செய்வாங்க. அம்பிகையாகவே ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணி வழிபாடு செய்வாங்க. அந்த மாதிரி செய்யணும்னு எனக்கும் ஆசை தாங்க. ஆனால் மாமியார் சொன்னாங்க, அந்த மாதிரிலாம் செய்ய வேணாம், நீ வந்து எப்பவும் போல் வழிபாடு செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க சொன்னதுனால அதே மாதிரி விட்டுட்டாங்க. எங்களுக்கு வந்து கேதார கௌரி நோம்பில் கூட கலசம் வச்சு வழிபாடு செய்கிற பழக்கம் கிடையாதுங்க. நாங்கள் வந்து அம்மி குழவியை தான் வந்து அம்பிகை நினச்சி வழிபாடு செய்வோம். ஆனால் கேதார கௌரி நோம்பு மட்டும் பெரியவங்க எப்படி வழிபாடு செய்கிறாங்களோ அப்படி தான் நம்ம வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எதுக்குமே எங்களுக்கு கலசம் வச்சு வழிபாடு செய்கிற பழக்கம் கிடையாதுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்றதுனால நான் ஓரளவுக்கு ஒரு 5 பேருக்கு தாம்பலம் கொடுத்து நைவேத்தியம் வச்சு அவங்களுக்கு பிடிச்ச பழங்கள்லாம் வச்சு வழிபாடு செஞ்சுக்கிறேங்க. அன்னைக்கு வந்து குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம், காசுனால அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க. வரலட்சுமி விரதம் யார் ஒருத்தர் தொடர்ந்து கடைபிடிச்சிட்டு வராங்களோ ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு படி வந்து அவங்களுடைய செல்வ நிலை உயரம் அப்படின்றது நிறைய பேரோட அவங்க வாழ்க்கையில் நடந்த அதிசயமாகவே சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் ரொம்ப நெருக்கமானவங்க வரலட்சுமி விரதம் இதுவரை அவங்க கடைபிடிச்சது கிடையாது. தொடர்ந்து ஒரு 4 வருஷமாக கடைபிடிச்சிட்டு வராங்க. ஒவ்வொரு வருஷத்துக்கும் அவங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் தெரியுதுங்க. முதல் வருஷம் வந்து யாருக்குமே தாம்பலம் கொடுக்கல, வீட்டிலேயே வழிபாடு செஞ்சுட்டாங்க. ஒரு 2 பேரை கூப்பிட்டு மஞ்சள் குங்குமம் மட்டும் பூ வெத்தலை பாக்கு வாழைப்பழம் வச்சு கொடுத்தாங்க. அடுத்த வரலட்சுமி விரதத்துக்கு ஒரு 5 பேருக்கு ப்ளவுஸ் பிட்டு வச்சு கொடுக்குற அளவுக்கு வாய்ப்பு வந்தது அவங்களுக்கு. அந்த மாதிரி ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு படி உயர்ந்துக்கிட்டே போகிறாங்கங்க. இது வந்து மறுக்க முடியாத உண்மை அப்படின்னே சொல்லலாங்க. அதே போல் வரலட்சுமி விரதத்துக்கு ஒவ்வொரு சுமங்கலி வீட்டுக்கும் நம்ம குங்குமம் எடுத்து போய் கொடுத்துட்டு இந்த மாதிரி வரலட்சுமி விரதம் நான் கடைபிடிக்கிறேன், வீட்டுக்கு வந்து தாம்பலம் வாங்கிக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வரணுங்க. அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயந்தாங்க. யார் ஒருத்தர் தொடர்ந்து வரலட்சுமி விரதம் இருக்கிறாங்களோ அவங்க வீட்டில் செல்வ வளம் பெருகும், அஷ்டலக்ஷ்மிகளும் வீட்டில் வாசம் செய்வாங்க. திருமணமான பெண்களுக்கு தீர்க்க சுமங்கலி வரம் கிடைக்கும். திருமணமாகாத கன்னி பெண்களுக்கு அவங்களுடைய விருப்பம் போல் நல்ல கணவரும் மகிழ்ச்சியான சிறப்பான சுகபோகமான திருமண வாழ்க்கையும் அமையும் அப்படின்றது நம்பிக்கை. இழந்த செல்வங்கள் சொத்துக்கள் இதையெல்லாம் பெற முடிகிற ஒரு விரத நாள் அப்படின்னா அது வந்து வரலட்சுமி விரத நாள் அப்படின்னே சொல்லலாங்க. கணவர் மற்றும் குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய நலனுக்காக பெண்கள் வந்து இந்த விரதத்தை கடைபிடிக்கிறதும் உண்டுங்க. இந்த வருஷம் வரலட்சுமி விரதம் ஆகஸ்ட் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வருது. அன்னைக்கு வந்து பௌர்ணமி திதியும் இருக்குங்க. பௌர்ணமி திதி வெள்ளிக்கிழமை மதியம் 2:56 தொடங்கி மறுநாள் சனிக்கிழமை 2:26 வரைக்கும் இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, பெருமாளுக்குரிய திருவோண நட்சத்திரத்தோட இந்த வரலட்சுமி விரதம் வர்றது ரொம்ப 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 சிறப்பான ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம். இது மாதிரியான ஒரு நாள் மறுபடியும் எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. பொதுவாக திருவோண விரதம் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஏகாதசியில் என்ன விரதம் இருந்தால் என்ன பலன் கிடைக்குமோ அதை விட 10 மடங்கு இல்லைங்க 100 மடங்கு பலன் கிடைக்கிற ஒரு விரத நாள் அப்படின்னா திருவோண விரதம் அப்படின்னே சொல்லலாங்க. கேட்கும் வரங்களை கொடுக்கக்கூடிய ஒரு விரதம் திருவோண விரதம். அது மட்டுமல்ல, வருஷத்துக்கு ஒரு தரம் கொண்டாடப்படுகிற வரலட்சுமி விரதம் பௌர்ணமி திதியோட வருது. பொதுவாக வரலட்சுமி விரதம் எப்போ வழிபாடு செய்வோம் அப்படின்னா மாலை 6 மணிக்கு மேலே வழிபாடு செய்வோம். மாலை 6 மணியில் நம்ம வழிபாடு செய்யும்போது பௌர்ணமி திதியும் இருக்குது, வரலட்சுமி விரதம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பெருமாளுக்குரிய திருவோண நட்சத்திரமும் இருக்குங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், யாருமே இந்த நாளை மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப ஆடம்பரமாக செய்யணும் அப்படின்ற எந்த அவசியமும் கிடையாதுங்க. மகாலட்சுமி தாயார் ஃபோட்டோ இருக்குன்னா அதை அழகாக தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன பூக்கள் கிடைக்குதோ அந்த பூக்கள் வச்சுக்கோங்க. நெய்வேத்தியம்
கல்கண்டு கூட வச்சுக்கோங்க. வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம், கல்கண்டு வைங்க. அப்படி இல்லைனா உங்களால் முடியும் அப்படின்னா ஒரு பால் பாயாசம் செஞ்சு வச்சு மகாலட்சுமி தாயாரோட அஷ்டோத்திரம், கனகதாரா சோஸ்திரம், மகாலட்சுமி அஷ்டகம் இது எல்லாமே சொல்லி வழிபாடு செஞ்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற ஒரு 3 பெண்களையாவது கூப்பிட்டு வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம், மஞ்சள், குங்குமம், பூவு, ஒரே ஒரு ரூபாய் காயின் வச்சு கொடுங்க. அதுவே போதுங்க. நீங்கள் அடுத்த வருஷம் வரலட்சுமி நோன்பு விரதத்தை நீங்கள் கொண்டாடுறதுக்கு அதுக்கான வாய்ப்புகள் நீங்கள் இன்றைக்கி 3 பேருக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த தடவை நீங்கள் 10 பேருக்கு கொடுக்குற அளவுக்கு கண்டிப்பாக செல்வ வளம் அப்படின்றது பெருகுங்க. நம்பிக்கை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நம்பிக்கையோடு செய்கிறவங்களுக்கு மட்டுமே நல்லது நடக்கும். வரலட்சுமி விரதம் இருக்கிறவங்க கேட்கும் வரங்களை மட்டும் இல்லைங்க, அவங்களுடைய வளமான வாழ்க்கைக்கு தேவையான எல்லாத்தையுமே அம்பிகை அருள்வாங்க அப்படின்றது ஒரு நம்பிக்கைங்க. வரலட்சுமி விரதத்தை மகாலட்சுமி விரதம் அப்படின்னு சொல்றது உண்டுங்க. இது வந்து ஆடி மாதம் வளர்பிறையில் வர வெள்ளிக்கிழமையில் கடைபிடிக்கப்படுற ஒரு விரதம் அப்படின்றதுனால இந்த நாளில் விரதம் இருந்தோம் அப்படின்னா 16 வகையான செல்வங்களையும் மகாலட்சுமி வழங்குவாங்க, வரலட்சுமி வழங்குவாங்க அப்படின்றது ஒரு ஐதீகங்க. இந்த நல்ல நாளில் அஷ்டலக்ஷ்மி ஸ்தோத்திரம், லலிதா சகசரநாமம், கனகதாரா தோத்திரம், மகாலட்சுமி அஷ்டோத்திரம் இதெல்லாம் சொல்லி நம்ம வழிபாடு செய்கிறதுனால பலவிதமான நன்மைகள் நமக்கு கிடைக்கும். நமக்கு சொல்ல தெரியல அப்படின்னாலும் இப்போ தான் அதுக்கான வாய்ப்புகள் நிறைய வந்துருச்சு இல்லைங்களா. ஃபோனில் போட்டு விடலாம், டிவியில் போட்டு விட்டுட்டு அது பாட நம்ம பூஜை பண்ணிக்கலாங்க. வரலட்சுமி விரதத்தன்னைக்கு நம்ம செய்ய வேண்டியது செய்யக்கூடாதது அப்படின்னு சில விஷயங்கள் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாரெல்லாம் இந்த விரதத்தை இருக்கணும், ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் சுக்கிரன் கெட்டு போயிருக்கோ அவங்க வந்து சுக்கிர பகவானுக்குரிய தெய்வமான மகாலட்சுமியை வேண்டிக்கிட்டு வரலட்சுமி விரதம் அன்னைக்கு வழிபாடு செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் ஜாதகத்தில் சுக்கிரனோட ராகு, கேது, மாந்தி சேர்ந்து இருந்தால் அவங்க கண்டிப்பாக இந்த விரதத்தை இருக்கணுங்க. பெரும் பண இழப்பு போன்ற சுக்கிரன் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறவங்க இந்த விரதத்தை இருக்கலாம். கணவன் மனைவி பிரச்சனை, விவாகரத்து, நீண்ட நாட்களாக திருமணம் ஆகலை அப்படின்றவங்க வரலட்சுமி விரதம் இருக்கலாம். உடல் ஆரோக்கியத்திற்கு காரணமான கிரகம் அப்படின்னா அவர் வந்து சுக்கிர பகவான் தாங்க. அப்படின்றதுனால தீராத நோய், நீண்ட காலமாக நோயால் கஷ்டப்படுறவங்க இந்த விரதத்தை இருக்கலாம். ஒரு சிலருக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போயிடும், அடிக்கடிக்கு ஹாஸ்பிட்டலில் போவாங்க, மருத்துவ செலவு இது மாதிரி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்களும் கண்டிப்பாக வரலட்சுமி விரதத்தன்னைக்கு விரதம் இருந்து வழிபாடு செஞ்சாங்க அப்படின்னா அந்த பிரச்சனையெல்லாம் தீருங்க. அது மட்டும் இல்லைங்க, காரு, சொந்த வீடு வாங்கணும், நிறைய தங்க நகைகள் வாங்கணும், செல்வம் சேரணும் அப்படின்றவங்க இந்த நாளில் விரதம் இருக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, கடன் நிறைய இருக்குது, நிறைய நகைகள் வந்து அடமானத்தில் இருக்குது, இது போல் பிரச்சனைகளில் சிக்கி தவிக்கிறவங்க அதிலிருந்து விடுபட மகாலட்சுமியோட அருள் அப்படின்றது கண்டிப்பாக தேவை. அப்படி லக்ஷ்மியோட அருள் யாருக்கெல்லாம் தேவையோ அவங்க வந்து இந்த விரதத்தை இருக்கலாம். லக்ஷ்மியோட தேவை எல்லாருக்குமே தாங்க தேவை. அதனால் எல்லாருமே வந்து இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம். ராகு, கேது தசா புத்தி நடக்கிறவங்க சுக்கிரனோட அருளை பெற இந்த நாளில் விரதம் இருக்கலாம். தீராத பிரச்சனையில் சிக்கி இருக்கிறவங்க, கர்ம வினைகளில் சிக்கி தவிக்கிறவங்க இவங்க எல்லாமே இந்த விரதம் வந்து இருக்கலாங்க. வரலட்சுமி விரதத்தன்னைக்கு நம்ம வாங்க வேண்டிய மங்கள பொருட்கள் அப்படின்னா லக்ஷ்மி தேவிக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் வாங்கலாங்க. லக்ஷ்மி தேவி வாசம் செய்கிற பொருட்கள் அப்படின்னு நிறைய இருக்குங்க. எல்லா பொருட்களையும் நம்மளால் வாங்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக வாங்க முடியாது. அவங்களுக்கு தங்கம் ரொம்ப பிடிக்கும், வெள்ளி ரொம்ப பிடிக்கும், குங்குமப்பூ, கிராம்பு, ஏலக்காய், ஜாதிபத்திரி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். வரலட்சுமி விரதம் அன்னைக்கு மகாலட்சுமி வாசம் செய்வதாக சொல்லப்படும் பொருட்களை ஏதாவது 2 பொருட்களை வாங்கி வீட்டு பூஜை அறையில் வச்சு வழிபாடு செய்யலாம். சமையலுக்கு தேவையான பொருட்களான அரிசி, துவரம்பருப்பு போன்ற பொருட்கள் வாங்குவதாக இருந்தால் வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு பூஜை அறையில் வச்சு வழிபாடு செஞ்ச பிறகு மறுநாள் வந்து சமையலுக்கு பயன்படுத்திக்கலாங்க. எதுவுமே வாங்க முடியல அப்படின்றவங்க எளிமையாக உப்பு, கல்லுப்பு, மஞ்சத்தூள் 2யுமே வாங்கி பூஜை அறையில் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு மறுநாள் அது வந்து நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற பொருட்களோடு சேர்த்து பயன்படுத்தலாங்க. அதாவது வந்து வரலட்சுமி விரதம் அப்படின்றது அவங்கவுங்களுடைய நிதி நிலைமைக்கு ஏற்ற மாதிரி வழிபாடு செஞ்சுக்கலாம். நல்லா கிராண்டாக வழிபாடு செய்யலாம், இல்லை சிம்பிளாக வழிபாடு செய்யலாங்க. அது எப்படி அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஆனால் அன்னைக்கு கண்டிப்பாக வழிபாடு செய்யுங்க. எதுவுமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு, அது நெய் தீபமாக இருந்தாலும் சரி, நல்லெண்ணெய் தீபமாக இருந்தாலும் சரி, அந்த தீப ஒளியில் மகாலட்சுமி இருக்கிறதா நினச்சி வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக அடித்து சொல்கிறேங்க,
அடுத்த வரலட்சுமி நோன்புக்குள்ளே உங்கள் வாழ்க்கை தரம் அப்படின்றது ஒரு படி உயர்ந்திருக்கும். இதை ஏன் மறுபடியும் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த நாளுக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குங்க. அதுவும் இந்த வருஷம் வரக்கூடிய வரலட்சுமி நோன்பு அப்படின்றது பௌர்ணமி திதி மற்றும் திருவோண நட்சத்திரத்தோடு வருது. பெருமாளோட அனுகிரகம், மகாலட்சுமி தாயாரோட அனுகிரகம், அது மட்டும் இல்லாமல் சிவபெருமானோட அனுகிரகமும் நமக்கு சேர்ந்தே கிடைக்கும். அப்படின்றதுனால அந்த நாளை மிஸ் பண்ணலாமா? தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. வரலட்சுமியோட கருணையால் எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும் அப்படின்னு நானும் வேண்டிக்கிறேங்க. இன்றைக்கி வீடியோவில் நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். வீடியோவில் நான் சொன்ன விஷயங்களை உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் பலன் அடையட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர் அண்ட் பாய்.